யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்ததை ஆண்டவர் பார்த்தாரு. அவங்களுடைய கூக்குரல ஆண்டவர் கேட்டு விடுதலையாக்கும்படி தெரிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் இந்த மோசே. இந்த மோசை கிட்ட ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் சும்மா பேசல, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முகமுகமா பார்த்து பேசுவோமோ அதே மாதிரி ஆண்டவர் பேசியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் இவரை குறித்து சாட்சி கொடுத்துருக்காரு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்ட்டு. இன்னும் இதே என்னாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லிடுது. ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல மோசைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த உண்மைதான். அந்த உண்மை நிமித்தம் ஆண்டவர் அவர்கிட்ட தன்னுடைய பாரத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏசப்பாவுடைய மனதின் எண்ணங்களை எல்லாம் நம்ம மோசைக்கு ஆண்டவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு அவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க நம்மக்கிட்ட உண்மையை பார்த்துருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளை அவங்க நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளுவோம். அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு பாண்டிங் மோசைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. இதே மாதிரி ஏசப்பா நம்மக்கிட்டேயும் உண்மையை எதிர்பார்க்குறாரு. நம்மளும் ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டோம்னா ஆண்டவர் நம்மக்கிட்டேயும் முகமுகமாய் பேசுவார், தம்முடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்துவார். இதே மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக காணப்படும் போது எப்படி ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கூறினாரோ அதே மாதிரி நம்மளை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கூறுவார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.